இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க சின்ன மருமகள் சீரியலோட ஹீரோவான சேதுவை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேது அவங்களோட ஒய்ஃப். இவங்க ஒய்ஃபை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போதே அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அவங்க கரெக்டாக 12th அவங்க படிக்கணும். ஆனால் இவரும் விரும்பிட்டார். வேறு வழியில் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க குடும்பத்துலேயும் கஷ்டம், ஹீரோயின் குடும்பத்தில். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த பொண்ணுக்கு 18 வயசு அந்த ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவங்க 12th படிக்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிற அவங்களோட பாட்டியே சேதுவோட பாட்டியே நீ போய் 12th எக்ஸாம் எழுது, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா 600க்கு 600 வாங்கி ஃபஸ்ட்டில் வந்துடுறாங்க. அதனால வீட்டில் பல பிரச்சனைகள் வெடிக்குது. சேதுவும் இதுக்கு உடந்த அப்படிங்கிறது இன்னும் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிச்சுன்னா எந்த அளவுக்கு அது இன்னும் பூகம்பமாக வெடிக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். ஸோ சேதுவாக நடிக்கிற இவரை நம்மளுக்கு எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இதயத்தை திருடாதே அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலியமாக நம்ம எல்லாருக்கும் இவர் ஃபேமஸ் தான். இவரோட உண்மையான பெயர் நவீன்குமார். இவர் பட்டினப்பாக்கத்தில் 1993ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஜெயராமன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயராமனுக்கு பிறக்கிறாரு. ஸோ பட்டினப்பாக்கம் சென்னையில் உள்ள ஒரு ஏரியா தான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அப்பா மீன் பிடிக்கிற தொழில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போல்லாம் ஷூட்டிங் அந்த காலத்தில் பக்கத்து இடத்துலலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாக்குள்ளே உள்ள நுழைஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன ரோல் இவருக்கு கிடைக்கிது. அதெல்லாம் பண்ணுறாரு. அதாவது எப்படின்னா, சும்மா ஆடியன்ஸாக நிற்கிற மாதிரி உள்ள ரோலு, அந்த மாதிரிலாம் ரோல் கிடைக்கிது, பண்ணிகிட்ருக்காரு. லேட்டரான் இவர் ஃபிஷர்மேன் அப்படிங்கிறதுனால இவருக்கு நிறைய பீச்சஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது சென்னையில் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளில் நிறைய எந்தெந்த ஏரியாலலாம் எப்படி எப்படிலாம் இருக்குது லொக்கேஷன் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டதுனால இவரை பீச் லொக்கேஷன் ஆர்கனைசேஷராகவே சினிமாவில் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் ஒரு மாதிரி பீச்சு செட்டப் தேவைப்படுதோ, எங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ உடனே இவரை கான்டாக்ட் பண்ணால் இவர் அதுக்கான நல்ல இதை சொல்லிடுவாராம். நவீன் பொதுவாகவே அந்த வீட்டோட கடைக்குட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு முன்னாடி 5 அக்காமார்கள் இருக்காங்க. இவர் 6வது கடைக்குட்டி சிங்கம் படம் மாதிரியே தான் 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் இவருக்கு ரொம்ப செல்லம். அதே சமயத்தில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டும் கூடவான். அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அப்பா அம்மா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்களாம். ஆனால் அந்த 5 சிஸ்டர்ஸ் இவங்களை எப்போவுமே நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். பாசம் கொடுக்குறதுலையும் சரி, அதே மாதிரி படிக்கிற விஷயத்தில் எல்லாம் இது பண்ணுறது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுலையும் சரி, அவங்கள மாதிரி இது பண்ண முடியாதான். அந்த அளவுக்கு ரொம்பவே இதாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க அப்பா சினிமாவில் இருந்ததுனால இவருக்கு ஓரளவுக்கு அந்த சினிமா பற்றின ஐடியா இருந்தது. இருந்தாலுமே அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கு இவருக்கு ஆசை இல்லை. ஃபஸ்ட்டு இவருக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவரே டிசைனாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிடுவாராம். அவங்க அக்கா நிறைய ஃபோட்டோ எடுத்து கொடுத்து, நீ இப்படி இருக்கீங்கக்கா அப்படி இருக்கீங்கக்கான்லாம் நிறைய சொல்லுவாராம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்காக ஸ்கூல் முடித்தோடனே ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தானே. ஸோ ஸ்கூல் முடித்தோடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால
விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்க போகிறேன்னா அக்கா கிட்டலாம் போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஓகே நீ வேறு டிகிரி கூட எடுத்து படிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு இவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக ஓகே நீ எடுத்து படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இவருக்கு அழகாக இருக்கிற மாதிரி இவருக்கு நல்லா தோணியிருக்கு. நம்மளே நம்ம ஃபோட்டோ ஃபேஸ் நம்மளுக்கு அழகாக தானே இருக்குது, நம்ம ஏன் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காரு. இருந்தாலும் அதை மனசுலேயே வச்சுட்டு பெருசாக யார்கிட்டையும் வெளிக்காட்டிக்கல. ஃபோட்டோகிராஃபியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மச்சான் நீ ஜஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஆச்சு நடிச்சு பாரு அப்படின்னு ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் அவங்க நடித்த ஷார்ட் ஃபிலிம் தான் ஈபி, மேன்ஷன், நான்வெஜ்ஜு இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு ரொம்ப ஃபேவரட் விஜய் சேதுபதி சாராம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறதுக்காக போயிருக்காரு. அப்போ அவர் சான்ஸ் கொடுக்குறது இருக்கட்டும்டா, நீ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு, எதுவுமே ட்ரை பண்ணாமல் கிடைக்காது, நீ நிறைய பேரை போய் மீட் பண்ணு, இதை விட நல்ல சான்சஸ்லாம் உனக்கு கிடைக்கும். நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு நான் உனக்கு சொல்லலை, ஆனால் இதை விட பெஸ்ட்டு சான்சஸ்லாம் உனக்கு கிடைக்கும், அதை நீ தேடுங்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த டைமில் இவருக்கு ஃபஹத் ஃபாசிலோட ஒரு மலையாளம் மூவி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. மணிரத்னம் அந்த மூவி. அதுக்கப்புறம் மணிரத்னம் மூவி பண்ணுறாரு 2014. அதுக்கு முன்னாடி பண்ணது ஃபஹத் ஃபாசிலோட தான். ஆனால் அந்த மூவி சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது ரிலீஸ் ஆக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்பையும் அவர் போய் விஜய் சேதுபதியை தான் பார்க்குறாரு. அண்ணா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு பெரிய ஆக்டரோட வாய்ப்பு கிடச்சிச்சு, ஆனால் அது ரிலீஸ் ஆக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுண்ணா. அப்பையும் அவர் சொன்னது நீ வெயிட் பண்ணு, நம்மளுக்கு லேட்டாக கிடைச்சாலும் அது பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அட்வைஸோடு வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் மணிரத்னம் அப்படிங்கிற மூவி. அதில் மெயின் ரோல் பண்ணியிருக்கிறாரு மலையாளத்தில். அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு பூலோகத்தில் கூட இருக்கிற அடியாள் மாதிரி நடிக்கிற வாய்ப்பு. எது கிடைச்சாலும் அவருக்கு டக்குன்னு விஜய் சேதுபதி சொன்னதான் எப்போவுமே ஞாபகம் வருமா, எந்த ரோல் கிடைச்சாலும் நடி, இந்த ரோல் அந்த ரோல்னு யோசிக்காத, எந்த ரோல் கிடைச்சாலும் உனக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா அந்த ரோலை நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் சான்ஸும் கொடுத்துருக்கிறாரு. 2015 இந்த ஒரு படம் மெயின் ரோலாக பண்ணினதுக்கப்புறம் 2015 புறம்போக்கு அப்படிங்கிற படம், அதில் ஆர்யா, விஜய் சேதுபதி தான் நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் கேரக்டர் இவர் பண்ணியிருக்கிறாரு. மாயவன், ஜுங்கா, மிஸ்டர் லோக்கல், மாயலோகம், வீர சிவாஜி, மசாலா, பட்டாசோட தனுஷ் படத்துலலாம் இவர் நடித்தாராம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த சீனை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணலை, ஏன் அந்த படத்தில் கொண்டு வரல அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த மாதிரி நிறையா படத்தில் நான் நடிச்சிருக்கேன், ஆனால் சிவகார்த்திகேயன் படத்தில் நடிச்சிருக்கேன், அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஜுங்கா படத்தில் நடித்தேன், அந்த சீன்ஸ்லாம் வெளியாச்சு. ஆனால் பட்டாசு படத்தில் நடித்த சீன் ஏன் வெளியாகலைன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் நான் நடிச்சிருக்கேன், ஆனால் அந்த படத்துலேயே அது வந்திருக்காது. நானும் ஆசையாக போய் பார்ப்பேன் எங்கள் அப்பா அம்மாட்டையும் சொல்லிவிட்டு, ஆனால் அந்த சீனே வந்திருக்காதுன்றப்போ எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் இதயத்தை திருடாதே அப்படிங்கிற ஒரு சீரியல். பார்ட் 1 and 2 2 சீசனாக அது நடந்துச்சு. ஸோ சிவா, சஹானா அப்படின்னாலே
எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. இவரும் ஹேமா பிந்துவும் சேர்ந்து நடித்தது வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறமே வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்டு. இவர் வந்து சுத்தமாக நடிக்கவே இல்லை, எந்த ஒரு மூவிலையும் வரல, சீரியல்ஸ்லேயும் வரல. எங்கே தாண்டா போனார் அப்படிங்கும்போது தான் இவரோட வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏன்னா வந்து இவரும் ஹேமா பிந்துவும் வந்து அவ்வளோ க்ளோஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ்வர்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ரீல்ஸ் எல்லாமே போட்டாங்க. திடீர்னு பார்த்தா இவர் இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக எல்லாருக்குமே ஷாக், அவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. இவர் வந்து அவங்கள தானே வந்து லவ் பண்ணாங்க, எப்படி இப்படி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க 2 பேருமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு தான், அந்த சீனுக்கு அது தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் நாங்கள் பண்ணோமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை, அது வந்து ரீல், இது ரியல் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து உண்மையிலே ஹேமா பிந்து வந்து இதனால் வந்து ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க. ஏன்னா வந்து அது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த ரீசன்ட் டைம்ஸில் நிறைய போஸ்ட் வந்து இது போட்டாங்க, சேட் ரொம்பவே சோகமாக இருக்க மாதிரிலாம் போஸ்ட் போட்டாங்க. மேபி அவங்களுக்குள்ள அது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்குமா, இல்லை அவங்க சொன்னாங்களா, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த டைம் ரொம்பவே வைரலாக இவங்களோட விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து ஃபேமஸ் நியூஸ் ரீடர் கண்மணியை தான் வந்து மேரேஜ் பண்ணாங்க. இது ஒரு லவ் மேரேஜாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இல்லை, இது ஒரு பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணார்னா, சீரியலில் வாய்ப்பு தேடாமல் ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஆரம்பித்தார். அதில் வந்து ₹1 காஃபி அப்படிங்கும்போது அந்த காஃபி ஷாப்பும் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஜூன் 12 அன்னைக்கு இவங்களோட மேரேஜ் நடக்குது. ஆக்சுவலாக கண்மணியோட உண்மையான பெயர் வந்து ராதிகா. அவங்கள தான் வந்து இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது, ஹைரா ஆத்ரி அப்படிங்கிற தான் அவங்களோட பேர். ஸோ அவங்களோட லைஃப் வந்து நிறைய சர்ப்ரைசஸோட, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடையும் போயிட்டுருக்கு. எல்லாத்தையுமே நல்லாவே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா பல மூவிஸ் வந்து ட்ராப் அவுட்டு தான், எதுவுமே வந்து ரிலீஸ் ஆக முடியலை. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பை நான் ப்ரூவ் பண்ணி பண்ணுவேன்ட்டு இன்னும் அவர் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ தான் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் சின்ன மருமகள் சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு. இதுலேயும் அவர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. இவரோட பேட் பழக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து, இவரோட வீக்னஸ் அப்படின்னா இவருக்கு வர கோவம் தானே. அப்படி கோவம் வருமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரே வந்து அடித்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கு கேஸ் ஆகி ₹1,00,000 ஃபைன் வரைக்கும் இவர் கெட்டுற சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுருச்சான். அந்த அளவுக்கு இவருக்கு கோபம் வருமா? இப்போ தான் வந்து அந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிட்ருக்காராம். அதுக்கும் காரணம் என்னோடய மனைவி தான். அவங்க தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூல்டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.